இந்த வீட்டை விட்டு அவங்களால வெளியில வர முடியாது. அதனால நாங்க போறோம். சித்தி, எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம். யாரும் போகாதீங்க. உங்க எல்லாருக்கும் சொத்து தானே முக்கியம். அவ அண்ணன் தம்பி தங்கச்சின்ற பாசம்லாம் நான் அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியாடா. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்களா நம்ம சித்தி இறந்துட்டாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? நான் அப்படி நினைக்கல. சித்தி உயிரோட தான் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நம்புற உயிரோட தான் இருக்குது பாரு. எனக்கு தெரியும். டேய், என்னடா சொத்து? இந்த சொத்தை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? அதை கட்டிட்டு எங்கடா தூக்கிட்டு போறேன்? சொத்து 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 இல்லடா, நீங்க தான் என் சொத்து. என் தம்பி என் தங்கச்சி நீங்க தான் என் சொத்து. நீங்க என்னோட ரத்தம், என்னோட சாதாடா. உங்களை மீறி இந்த சொத்து எனக்கு ஒண்ணுமே இல்லடா. டேய், சத்தியமா சொல்றேன்டா, உங்களை யாருமே என்னைக்குமே வேற தாயோட பிள்ளைகளை பார்த்ததே இல்லடா. நம்மள ஒரு தாயோட பிள்ளைங்கடா. என் உடம்புல ஓடுறதா உங்க உடம்புல ஓடுது. என்ன மட்டும் ஏன்டா பிரிச்சிங்க? டேய், எல்லாரும் கேக்குறீங்களா? மனசை தொட்டு சொல்லுங்கடா. என் கல்யாணம் நின்னுச்சு, அதுக்கு நான் காரணமாடா? நான் ஏதாவது பண்ணனா? ஒரு வாட்டி என்னமோ நடந்து தானா நினைச்சு, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன தப்புதான்டா. என் மேல்தான் தப்பு. என் தம்பி என் தங்கச்சி என் குடும்பம் நினைச்சல. ஆனா நீங்க அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா இப்படி ஒரு வார்த்தை வாயில வந்திருக்குமாடா? மா உங்க நீ எப்படி பேசிட்டல? சரி, இப்ப சொத்து தான் பிரச்சனைனா அந்த சொத்தை நான் எழுதி வச்சிடறேன். உங்க எல்லாத்துக்கும் எழுதி வச்சேன். அது நயா பைசா கூட எனக்கு வேண்டாமா. நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா தான் எனக்கு சந்தோஷமா. எப்படி அடுத்த முகூர்த்தத்துக்குள்ள எனக்கு ஸ்வேதாக்கு கல்யாணம் நடந்துடும். கல்யாணம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ள மொத்த சொத்து இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க பேர்ல எழுதி வச்சிருவேன். இது சத்தியம்டா. முத்து மாமா. என்னம்மா என்ன? இப்ப உன் பங்குக்கு அதை நீ சொல்லணுமா? சொல்லுமா, நான் கேட்டுக்கிறேன். சொல்லு வெண்ணிலா. முத்துமாமா உனக்காக அம்மா பாட்டி எல்லாம் விட்டுட்டு ஊர்ல இருந்து வந்த. இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் எழுதிட்டு தனி மரமா நின்னுட்டு இருக்க. சின்ன வயசுல உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் என்ன ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லு. என்ன திட்டுமா திட்டிடு. உன் பங்குக்கு திட்டுமா, நான் வாங்கிக்கிறேன். முத்து மாமா, நான் அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் முத்து மாமா. அப்பா நானும் சொல்லுவேன். பேசாம வாருத்ரா, நம்ம போலாம். எல்லாரும் ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? அதான் சொல்லிட்டு மொத்த சொத்து எழுதி வச்சிருங்க. பயப்படாதீங்க, ஏமாத்த மாட்டேன். கிளம்புங்க. ஸ்வேதா, நீ சொன்ன ஐடியா பக்கா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வரட்டுமா?
சித்தி ஏன் இப்படி இருக்க? எனக்கு நீ இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்ல. போ ருத்ரா. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு பேசாம இருந்தேன். நீதான் வந்து நம்மனா நடக்கும், முத்தரச மாமாவை நீதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? மாமா ஸ்வேதாக்காவோட உடனே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு மாமாவை கட்டிக்கிற தகுதியோ கொடுப்பனையோ கிடையவே கிடையாது. நான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரி தான் ருத்ரா. எனக்காக என் அம்மா பாட்டி எல்லாரும் போராடி பாத்துட்டாங்க. ஆனா எதுவுமே நடக்கல ருத்ரா. போ சித்தி, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கண்டிப்பா நினைச்சது நடக்கும். எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. காலையில தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அப்படி சந்தோஷப்பட்டப்பவே இது நிலைக்குமா, இதெல்லாம் நடக்குமான்னு பயமா இருந்துச்சு. அந்த பயம் கடைசியில நிஜமாயிடுச்சு. நான் மட்டும் ஆசைப்பட்டா அது எதுவுமே நடக்காது. எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது ருத்ரா. நீ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோ. என் மனசுல எந்த ஆசையும் வளர்க்காத ருத்ரா. சித்தி அழாத சித்தி. நீ அழுதா நானும் அழுவேன். ஐயோ, நீ ஒருத்தையாவது எனக்காக இருக்கங்கிற நம்பிக்கை தான் மறுபடியும் என்ன வாழ வைக்குது ருத்ரா. அழாத சித்தி. சித்தி எங்க சித்தி போற? எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் கலைய பாத்துட்டு வந்தாலாவது என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுது. நான் போயிட்டு வந்துருவா. சித்தி உன் கூட நானும் வரட்டுமா? சின்ன பாப்பாவெல்லாம் ஹாஸ்பிட்டல் உள்ள விட மாட்டாங்கடா தங்கம். நீ இங்கே இரு ருத்ரா. நானும் சின்ன பாப்பா இல்ல, நானும் பெரிய மனுஷிதான். அது உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கும் போது நீயே புரிஞ்சுப்ப. சரி வா போலாம். கேட்டியா சித்தி? அவங்க பேசுறதெல்லாம் கேட்டியா? வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புள்ள முத்தரசு ஏன் புள்ள முத்தரசுன்னு சொல்லுவியே. இப்ப எங்க சித்தி இருக்க? நீ இருந்தா இப்படி பேசிருப்பாங்களா? நீ பேச விட்டுருப்பியா சித்தி? நீ இருந்தப்ப அவங்க கிட்ட எப்படி சித்தி இருப்பாங்க? எப்படி சித்தி பேசுவாங்க? சத்தம் போட்டு கூட ஒரு வார்த்தை வராது. எனக்கு எதுனா ஒரு துரும்ப கூட அசைக்காது அவங்க. இன்னைக்கு என்னமா பேசிட்டாங்க சித்தி. நடந்தா எதுக்கும் எனக்கும் சம்மதமும் இல்ல, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைனாலும் அவங்க பேசின வார்த்தை, அவங்க நடந்துகிட்ட விதம் என்ன ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, குற்றம் முடிச்சிருக்கு சித்தி. வலிக்குது சித்தி. சித்தி நான் சத்தியமா சொல்றேன் சித்தி, என்னைக்குமே நான் அவங்க வேற நான் வேற நினைச்சது கிடையாது சித்தி. நான் அண்ணன் சித்தி, எனக்கு பொறுப்பு இருக்கு. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்ல, அது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இதுல ஒரு போராட்டே கிடையாது. நீ யாரா? உன் உணர்வை பத்தி நாங்க ஏன்டா கவலைப்படும்? எங்களுக்கு சொத்து தான்டா முக்கியன்ற மாதிரி அந்த மாதிரி பேசிட்டாங்க சித்தி. சித்தி நான் என்னைக்காவது அவங்களை ஏமாத்தணும் இல்ல அவங்களோட அதிகமா சொத்து எடுத்துக்கணும்னு நினைச்சிருக்கேன் சித்தி. நான் எப்படி இப்படி நினைப்பேன்? நீ என்ன அப்படியே வளர்த்துருக்க. நீ என்னைக்காவது நான் வர அவங்க வர நினைச்சிருக்கியா? இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அவங்க வர நான் வர நினைப்பனா? அவங்க காமிச்சிட்டாங்க சித்தி. நான் வர அவங்க வரன்னு காமிச்சிட்டாங்க. கஷ்டமா இருக்கு சித்தி. இப்ப நீ சொல்லு சித்தி, நீ எங்க இருக்கப்ப என்ன பண்ற எனக்கு ஒண்ணுமே தெரியல சித்தி. இந்த நேரத்துல எப்படி என்னால சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் சித்தி? அது ஒண்ணும் இல்ல சித்தி, அவள பாவம் சொத்து வந்துடும் ஏமாந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்களா. அது வரலன்னு என்னைக்குமே பேசாதவங்க இன்னைக்கு இப்படி பேசிட்டாங்க. நானும் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம குற்றவாளி மாதிரி தலை குனிஞ்சு நின்னுட்டேன்.
இந்த கல்யாணம் முடிஞ்சோன்னு சொத்து எழுதி வச்சேன்னு சொல்லிட்டேன் சித்தி. ஆனா அது எப்ப நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்றதுலாம் எனக்கு ஒவ்வொரு வாட்டி அது தள்ளி போயிட்டே தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேலையை பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க சித்தி. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சித்தி. நீ சொல்லு சித்தி, நான் என்ன பண்ணணும்? இந்த சொத்தை எப்படியாவது நான் பிரிச்சு கொடுத்துடணும் சித்தி. ஏன்னா பூங்கோதியோ நான் மருந்து பேசணும் சத்தியமான கோபமே கிடையாது சித்தி. அவங்க பாவம் சித்தி. அவங்க மேல நான் ஏன் கோவப்படுவேன்? என் ரத்தம். அவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறாங்க சித்தி. அப்ப பயம் வருது நியாயம் தானே சித்தி. அவங்க கோபமும் நியாயமானதான் சித்தி. அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அவங்களுக்கு வர வேண்டிய சொத்து வருமா வராதுன்ற பயம் இருக்கணும் சித்தி. பாவம் சித்தி. அவங்க கோபமும் நியாயமா தான் இருக்கு. அவங்க மேல தப்பு இல்லை சித்தி. எல்லாம் தப்பு ஏன் மேலதான். அதனால ஒண்ணு இறந்துட்டு தனியா நின்றுட்டு இருக்கு. நான் ராசி இல்லாதவன் சித்தி. நான் ராசி இல்லாதவன். இப்ப நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி இந்த ராசி இல்லாத கூட சேர்ந்து அவளுக்கு அதை விட ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? நீ வந்துரு சித்தி. என்னால தனியா இருக்க முடியல சித்தி. எனக்கு நீ மட்டும்தான் இருக்க சித்தி. வந்துரு சித்தி. எப்படி இருக்க கலை? எப்ப கலை நீ மறுபடியும் என்னோட கலையா திரும்ப வீட்டுக்கு வருவ? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கலை. நீ இல்லாத வீடு வீடாவே இல்ல. ருத்ரா மட்டும் இல்லனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. நீ வீட்ல இருந்த வரைக்கும் முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா நினைன்னு சொல்லிட்டே இருப்ப. அப்ப கூட கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசைய விட என்ன ஆகுமோங்கிற பயம் தான் அதிகமா இருக்கும். எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட. நீ இல்லாத அந்த வீட்டுல நான் ஒரு அனாதையா தான் இருந்துட்டு இருக்கேன் கலை. இப்ப என்ன ருத்ரா தான் எனக்கு ஆறுதலா ஒரு அம்மா மாதிரி கூட இருந்து பாத்துக்கிறா. மாமாவை கட்டிக்கணுங்கிற எண்ணம் கூட ருத்ரா சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள அதிகமாயிடுச்சு கலை. ஏன்னா ருத்ராவாலதான் மாமா ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்காரு கலை. அதனால மறுபடியும் முத்து மாமா எனக்கு கிடைப்பாருங்கிற ஆசையும் நம்பிக்கையும் எனக்குள்ள போட்டி போட்டு வளர்ந்துருச்சு கலை. ஆனா எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லைன்னு தெரியுமே. ருத்ரா சின்ன பாப்பா. அவளுக்கு எப்படி தெரியும் எனக்கு மறுபடியும் மறுபடியும் மாமா மேல ஆசை வந்து அது திரும்ப திரும்ப இல்லன்னு ஆகுறப்போ என்னால இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல கலை. எனக்கு வர வர செத்தரலாம் போல இருக்கு. இல்லனா உன்ன மாதிரி எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் மறந்து உட்கார்ந்துட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கெல்லாம் ஏது கலை தாலி பாக்கியம். வாழ்நாள் முழுக்க முத்து மாமா கையால தாலிங்கிறது என் கழுத்துல ஏறவே ஏறாது கலை. அது இனி நடக்கவே நடக்காது. கனவுல கூட நடக்காது. இப்ப வந்து
அப்படி புலம்புனீங்க? தாலி பாக்கியம் இல்ல அது இதுன்னு சொன்னீங்க. ஆனா கலை சித்தி அப்பா கையால தான் உங்களுக்கு தாலி கிடைக்கும்னு சொல்லாம சொல்றாங்க. இப்ப புரியுதா? என்ன சொல்ற ருத்ரா? ஆமா சித்தி, கலை சித்தியால பேச முடியாதுல்ல, அதனால தான் இப்படி அறிகுறியால உணர்த்தி காமிக்கிறாங்க. இப்ப கூட நீ புரிஞ்சுக்கலனா நீ ஒரு லூசு சித்தி. என்ன கலை? ருத்ரா என்னென்னமோ சொல்றா, அது நிஜம்தானா? இப்ப பாத்தியா, நான் சொன்னப்போ நீ நம்பலல்ல. இப்ப கலை சித்தி அது உண்மைன்னு கண்ணீரால பதில் சொல்றாங்க. எனக்கு புரியுது கலை, நீ சொல்றதெல்லாம் நிஜம்னு உன் கண்ணீர் மூலமா சொல்றியா? சரி கலை, நான் நம்பிக்கையோட இருக்கேன். சூப்பர், இப்பதான் சித்தி நீ குட் கேர்ள். இது நடக்கணும் தானே நம்ம எல்லாருமே வேண்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஸ்வேதா கல்யாணத்துக்காக பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்க. அதுக்கு மஞ்சள் தடவுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, இந்த சூழ்நிலையில இது நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தியா ஸ்வேதா, பத்திரிக்கைக்கெல்லாம் மஞ்சள் தடவிட்டு இருக்கோம். யார் யாருக்குன்னு இனிமே பேர் எழுதி கொடுக்கறதா பாக்கி. முதல் பத்திரிகையை யாருக்கு கொடுக்கறது? யாருக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாத்தியா, எனக்கும் மாமாவுக்கும் நடக்க போற கல்யாண பத்திரிக்கை. ஆனா பாவம் நீதான் இத பார்த்து பார்த்து புழுங்கிட்டு இருப்பல. என்ன சித்ரா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்லுவாங்க. நானும் 1000 பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். கல்யாணம் சும்மா கிராண்டா, இது வரைக்கும் நடக்காத அளவுல பெருசா நடக்க போகுது. பாத்தியா, இதுல என் பேரும் மாமா பேரும் எவ்வளவு பொருத்தமா அழகா இருக்குன்னு பாத்தியா? ஏதோ நான் கற்பனை கோட்டை கட்டுறேன், அது நடக்காது அப்படின்னு தானே நீ நினைச்சிட்டு இருந்த. எல்லாத்தையும் கெடுத்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தால, உன் எண்ணத்தை மண்ணாக்கி அந்த மண்ணுல தான் என் கோட்டைய ஸ்ட்ராங்கா கட்டிருக்கேன். இது போதும். பத்திரிகை வர வந்துட்ட இந்த கல்யாணத்தை இனி எப்படி நல்லபடியா நடத்திக்கணும்னு எனக்கு தெரியும். நானும் மாமாவும் கண்டிப்பா உன் வயிறு எரிய நல்லா வாழ்ந்து காட்டதான் போறோம். அதனாலதான் முதல் பத்திரிகை விஐபி ஆச்சு, உனக்கு வைக்கலான்னு வந்தேன். இந்த பத்திரிகைய வெளியில மட்டும் பார்த்தா எப்படி, உள்ளேயும் பாத்து நான் பிரிச்சு காட்டுறேன். பார், நல்லா பார். படிக்கிறேன். வெண்ணிலா, யார் பண்ணாங்க இது? இந்த வேலையை பண்ணவங்கள சும்மா விட மாட்டேன். உண்டு இல்லைன்னு ஆக்கிரம் போறேன். இத அங்க வச்சிரு. மருது, அண்ணி, தாரணி, அறிவில்லை உங்களுக்கு? என்னது இது?
யார் எழுதுனது? என்ன ஸ்வேதா, நாங்க பத்திரிக்கை பார்க்கும்போது இப்படி எல்லாம் இல்லையே. ஸ்வேதா, நான் படிச்சு பார்க்கும்போது கரெக்டா தானே இருந்துச்சு. இதுவும் அப்படிதான் இருக்கு.